ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் தான் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மேக்ஸிமம் இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணது தான் பார்க்கும். ரீஃபில் பண்ணிவிட்டு அதோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ண அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிவிட்டு மேலே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு டவுன் சைடாக ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 52,344 ஓப்பன் ஆயிருக்கு. அதில் தான் அந்த கேப்பை பாருங்க. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஃபில் பண்ணிட்டு அப் ட்ரெண்டாக போயிடுச்சு. காலையில் ஒரு 10 o'clock வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து இன்னைக்கு ஒரு டேயோட ஹையை உடச்சி மறுபடியும் டவுனில் வந்திருக்கும். ஒன் செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இதில் நல்லா கிளியராக தெரியும் பாருங்க. அப் ட்ரெண்ட் போயிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹையை பிரேக் பண்ணி லோவை பிரேக் பண்ணல, லோவை டச் பண்ணாமல் மறுபடியும் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு அப்பில் தான் போயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24th ஜூலை எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன். 52,500 சி சரிங்களா. அப் ட்ரெண்ட் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கேன். 534 அதில் என்ட்ரி எடுத்திருக்கேன். நம்ம டார்கெட் ஒரு 560 அந்த டார்கெட் வச்சுப்போம். ஓகே, ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் 500 அதே கான்செப்ட் நம்ம எடுப்போம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.